ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது நவம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்குமான இந்த வார ராசி பலன்கள் திங்கள் முதல் ஞாயிறு வரைக்கும் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமை முழுக்க, வாரத்தின் ஆரம்பமான திங்கக்கிழமை முழுக்கவே சந்திராஷ்டமம். மத்தியானம் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12:34 நிமிஷம் வரைக்கும் 1.5 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆக திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் சந்திராஷ்டம நாள். இந்த சந்திராஷ்டம நாளில் பார்த்தீங்கன்னா அவர் சனியோட வேற அவர் சேர்றாரு. ஆனாலும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். கொஞ்சம் குழப்பங்களாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சில பேருக்கு அம்மாவை பற்றின கவலைகள் இருக்கும். தூரத்தில் இருக்கக்கூடிய அம்மா அல்லது அம்மாவுடைய ஹெல்த்து அல்லது அம்மாவுக்கும் நமக்கும் சரியாக வரல, நம்ம ஒன்று கேட்டு அது அம்மா சரியாக செய்ய மாட்டேன்றாங்க. ஏதாவது ஒரு தாயை பற்றிய குறைகள் இருந்தாலும் கூட வாரத்தின் பிற்பகுதி 6 நாட்களில் செவ்வாய்க்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு புதன் வியாழன்லாம் பெரிய அளவில் நல்லா இருக்கிறார். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பௌர்ணமி சந்திரன் 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது பூர்வீக சொத்துக்கள் அமைப்புகளில் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. பூர்வீக சொத்துக்களை பிரிச்சுக்க முடியாமல் இருந்தவங்க, தகப்பன் சார்ந்த விஷயங்களில் சொத்து பத்துக்கள், உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கோர்ட்டு கேஸு போன்றவைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நல்ல தீர்வுகள் கண்டிப்பாக வருகின்றன. முதல் 1.5 நாட்களுக்கு மட்டும் திங்கட்கிழமை முழுக்க செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சங்கடமான சூழ்நிலைகள் இருப்பீங்க. அதற்கப்புறம் 10, 11 ஆகிய இடங்கள்ல 9ஆம் இடங்கள்ல வலிமையாகவே சந்திரன் இருக்கிறார். 12ஆம் இடத்துல உச்சகுரு இப்போது இருக்கிறதுனால சிலருக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். சிலருக்கு ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஈடுபாடு வந்து அதுல கொஞ்சம் லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்தில் இருக்கிறது. அஷ்டமச்சனியோடைய ஆதிக்கம் இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. 2027ஆம் வருடம் தான் உங்களுக்கு அதற்கான பாதிப்புகளே தெரியும். அதனால பெரிய அளவுல சிம்மராசிக்காரர்கள் அப்படியாச்சு இப்படியாச்சு நான் கஷ்டப்படுவேன்னு சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னே நினைக்கிறவங்களுக்கு கூட பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. ஆக தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இருப்பவர்களுக்கு எதுவும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத சகஜமான நல்ல வாரம் இந்த வாரம். முதல் 1.5 நாட்களை தவிர்த்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 2 நாள் சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை மத்தியானம், அதாவது 4/11 செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12:34 இருந்து வியாழக்கிழமை மத்தியானம் காலையில் 11:45 மணி வரைக்கும். செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு ஆரம்பிச்சு புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆனால் இந்த சந்திராஷ்டமம் சுப சந்திராஷ்டமமாக அமைவதால் பௌர்ணமி சந்திரனுடைய சந்திராஷ்டமமாக சுக்கரனுடைய பார்வை மற்றும் பௌர்ணமி தானியாக இருக்கின்றதுனால இந்த சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். கன்னியாராசிக்காரர்களுக்கு 8இல் சந்திரன் வரும்போது எப்போதெல்லாம் வலிமையாக இருக்கிறாரோ, சனி செவ்வாய் தொடர்புகள் ராகு தொடர்புகள் இல்லாமல் இருக்கிறாரோ அப்போது நல்ல பலன்கள் நடக்கும். ஆக இந்த வாரம் சந்திராஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தில் தான் நல்லது நடக்குது. என்னையா சந்திராஷ்டமம்னு சொல்றாங்க, காசு வருது, ஒருத்தர் காசு தேடி வந்து கொடுக்குறாரு, நல்லது நடக்குது என்று யோசிப்பவர்களுக்கு இந்த இனிய சந்திராஷ்டமமாக கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த அமைப்பு இருக்கும். ஆனாலும் சந்திராஷ்டமத்தில் என்ன ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஏதேனும் ஒரு சூழ்நிலையில, அதாவது இந்த முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல, ஒரு பெரிய தொழிலை விடுறேன், ஒரு வேலைக்காரனை எடுக்கிறேன், ஒரு வீட்டில் சண்டை விட போறேன், அம்மா கிட்ட இப்படி பேச போறேன், அப்பா கிட்ட இப்படி பேச போறேன், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேச போறேன்ற மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு அந்த சந்திராஷ்டம நாட்களை தள்ளி வைக்கணும். அதை தவிர்த்து சந்திராஷ்டமம் நன்றாகவே இருக்கும். சுப சந்திராஷ்டமம், பௌர்ணமி சந்திராஷ்டமம், ஐப்பசி பௌர்ணமி சந்திராஷ்டமம் என்பதால் எதிர்பாராத லாபங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் போன்றவைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. சந்திராஷ்டமத்தை விட்டுருங்க. அதுக்கப்புறம் 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் போகிறார். அதுவும் பெரிய நல்ல அமைப்பு. லாபத்தில் இப்போது உச்சகுரு இருப்பது, 6ஆம் இடத்தில் இப்போது ராகு கேதுக்கள் இருப்பது என்பதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு கிரகங்கள் நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் எதிலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல சுமூகமான சுபமான வரவுகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வியாழக்கிழமை காலையில 11:45 இருந்து சனிக்கிழமை காலையில 11:15 வரைக்கும் சந்திராஷ்டமம். வியாழக்கிழமை நைட்டு காலையில் 11:45, அப்போ வியாழக்கிழமை முழுக்க, அடுத்து வெள்ளிக்கிழமை முழுக்க, சனிக்கிழமை காலையில் 11:15 வரைக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் எப்போவுமே உங்களுக்கு உச்சத்தில் தான் இருக்கும். இப்போ தான் அப்படியே தேய்பிரையிலிருந்து அப்படியே பௌர்ணமியில் பக்கத்தில் இருந்து தான் வரார். அதனால பெரிய சோதனைகள் சந்திராஷ்டமத்தில் இருக்காது. நிலைமைகள் எல்லாம் இப்போது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றன. ராசியில் அப்படியே சுக்கிரன் வலுத்து இருப்பது, 6ஆம் இடத்துல குருவை உச்சகுரு பார்ப்பது, அவரே உச்சகுருவின் வீட்டில் இருப்பது என்பது போன்ற
நல்லவைகள் எல்லா நிலைமைகள்லையும், அதாவது ஒன்றுக்கு இரண்டாக நன்மைகள் மேன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்படி இருந்தாலும் கீழே யாருன்னா கமெண்ட் போடுவீங்க, போயா நான் அப்படி கஷ்டப்படுறேன் இப்படி கஷ்டப்படுறேன் என்னையா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையே சொல்லப்போனால் நேற்று இருந்த கஷ்டத்தை விட இன்றைக்கி இல்லை கஷ்டம். ஓரளவுக்கு நேற்று 10 ரூபா சம்பாரிச்சேன்னா இன்றைக்கி 12 ரூபா அதிகமாக தான் சம்பாதிக்கிறேன்ற மாதிரியாக ஒரு சூழ்நிலையில் நல்ல முன்னேற்றம். என்னதான் ராசி பலன் நல்ல விதமாக இருந்தாலும் கூட பிறந்த ஜாதக அமைப்புகளை 70% மேல் உங்களுக்கு பலன் தரும் என்பதால் அனைத்து நிலைமைகளிலும் 6-8 தசாபக்திகள் நடக்காதவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எதிர்ப்புகள் விலகும், கடன் நோய் விலகும், கடனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. மிக மிக முக்கியமாக அரசு சார்ந்த அனுகூலங்கள் இந்த வாரத்திலிருந்தே உங்களுக்கு நடக்கும். பட்டா கேட்கணும்னு நினைச்சிருந்தவங்க, அல்லது கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்க, அரசு வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, எல்லா துளாராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் நன்மைகள் அதிகமாகவே இருக்கக்கூடிய அரசாங்கம், மந்திரி, எம்எல்ஏ இந்த போன்ற அதிகார பெருமக்கள் எல்லோருக்குமே உதவக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கு. நீங்களே அதிகாரம் உள்ளவராக மாறக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டுங்க. துளாராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. பெண்களுக்கு இதுவரைக்கும் கணவர் குழந்தைகளால் இருந்து வந்த மன அழுத்தம் நிச்சயமாக விலகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரிவினை அது போன்ற அமைப்புகள்லாம் அப்படியே சாந்தமாக அடங்கி இருக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வார கடைசியில் சனிக்கிழமை காலையில இருந்து உங்களுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். வாரத்தின் முதல் 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள் 6 நாள் வரைக்கும் கிடையாது. வாரத்தின் கடைசி நாளான 8-11 நவம்பர் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 11:15 இருந்து திங்கக்கிழமை மத்தியானம் 1 மணி வரைக்கும், சனிக்கிழமை 11 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி ஞாயிற்றுக்கிழமை முழுக்க திங்கக்கிழமை மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டமம். முதல் 6 நாட்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 6 நாட்கள் அட்டகாசமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. வாரத்தின் முதல் நாளில் சந்திரன் அப்படியே 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு 6ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் ஆகிறார். அதற்கு பிறகு உச்ச சந்திரனாகி ராசியை பார்க்கிறார். இப்பொழுது உச்ச குருவும் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 2 குரு ராசியை பார்க்கக்கூடிய யோகமான அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு. பூம்பான்ற மாதிரி வாழ்க்கையில் எதுவுமே அப்படியே நடந்துராது. ஒரு வருஷம் 2 வருஷம் விருச்சிகராசிக்காரர்கள் நல்லா இல்லாதவர்களுக்கு கூட அண்ணன் தம்பி சோதனைகள், அந்த சோதனைகள், இந்த சோதனைகள், குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி சண்டை, வருமானமே இல்லாத ஒரு சூழ்நிலை, கடன் கழுத்துக்கு மேல இருக்கிறது, அல்லது என்ன பண்றதுன்னே தெரியல, இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வலிகள் தெரியக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. கடைசி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம்ன்றதுனால வாரத்தின் முதல் பகுதியாகி 5 நாட்களும் நல்ல விதமான வருமானங்கள் உண்டு. அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய, டெலிவரி பண்ணக்கூடிய, ஒரு நடைபாதையில் அன்றாடம் உணவு கடை போன்ற அமைப்புகளை ஒரு சிறிய அளவில் போட்டிருக்கவங்களுக்கு கூட இது வரைக்கும் ஒரு 1000 ரூபாய் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபான்னு சேர்த்து கிடைக்கக்கூடிய அளவிற்கு வருமான உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு. நினைத்தது நடக்கும். காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் ஆணுக்கு பெண்ணால், பெண்ணுக்கு ஆனால் மன வருத்தத்தை அடைந்தவர்களுக்கு இந்த வாரத்தின் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம்.